வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்களை பற்றியும் அந்த தோஷங்கள் தீர்வதற்கான எளிமையான பரிகாரங்களை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோங்க. தோஷம் அப்படின்னா என்னங்க? துஷ் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து வந்தது தாங்க தோஷம். துஷ் அப்படின்னா கெட்டது. நம்ம ஞானிகளும் முனிவர்களும் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் துன்பங்களை ஏற்படுத்தக்கூடிய, நமக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளை தாங்க தோஷம் அப்படிங்கிற வார்த்தைகளால் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட தோஷங்கள் 13 வகையாக இருக்குங்க. அந்த 13 வகை தோஷங்களை பற்றி தெரிஞ்சுக்குவோம். முதல்ல காலசர்ப்ப தோஷம், செவ்வாய் தோஷம், சர்ப்ப தோஷம், சண்டாள தோஷம், களத்திர தோஷம், அமாவாசை தோஷம், ஏக நட்சத்திர தோஷம், கேமதுரும தோஷம், கண்டாமுல தோஷம், யாகட் தோஷம், கிரகண தோஷம், ஷராபித் தோஷம், புணர்ப்பு தோஷம். இப்படி 13 வகையான தோஷங்கள் இருக்குங்க. இந்த தோஷங்களை பற்றி ஒவ்வொன்றையும் நம்ம விரிவாக பார்க்கலாங்க. வேத ஜோதிடத்தில் ராகு மற்றும் கேதுவை பாம்பு என்று குறிப்பிடுகின்றனர். ராகு பாம்பின் தலையாகவும் கேது பாம்பின் உடல் பாகமாகவும் குறிப்பிடப்படுகிறது. கால அப்படின்னா காலம், சர்ப்ப அப்படின்னா பாம்பு. இதை தாங்க காலசர்ப்ப தோஷம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. லக்னம் முதலாக அனைத்து கிரகங்களும் ராகு மற்றும் கேதுவிற்கு இடைப்பட்டு இருக்கும்போது இது காலசர்ப்ப தோஷம் என குறிப்பிடப்படுகிறது. அதாவது லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தோட உயிர். மனித உடலுக்கு தலை எப்படி முக்கியமானதோ அது மாதிரி ஒரு ஜாதகத்தின் மூளை பகுதி, தலைப்பகுதி தாங்க லக்னம். இந்த லக்னம் முதலாக சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, இந்த அத்தனை கிரகங்களும் இந்த ராகு கேதுவுடைய வளையத்திற்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராகு கேது வளையம் அப்படிங்கிறது என்னங்க? எல்லா கிரகங்களும் ராசி சக்கரம் அப்படிங்கிறது மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிகள் இருக்குங்க. இதைத்தான் ராசி சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராசி சக்கரத்தில் எல்லா கிரகங்களும் மேஷத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு அப்புறம் மிதுனம், இந்த மாதிரி கிளாக் வைஸில் தாங்க சுற்றி வரும். மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் கிளாக் வைஸில் தான் சுற்றி வரும். ஆனால் இந்த ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக்கில் சுற்றி வருங்க. மேஷம், மீனம், கும்பம், மகரம் இப்படி மாற்றி சுற்றி வருவாங்க. இந்த ராகு உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து 7வது இடத்துல கேது அமர்ந்திருப்பார். இதைத்தான் ராகு கேது வளையம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு இடைப்பட்ட ராசி கட்டத்துக்குள்ள எல்லா கிரகங்களும் உட்கார்ந்துருச்சு அப்படின்னா அது கால சர்ப்ப தோஷம். இதில் ஒரு கிரகம் இந்த வளையத்திலேருந்து, இந்த ராகு கேது வளையத்திலேருந்து வெளியில் இருந்தது அப்படின்னா அது அதாவது காலசர்ப்ப தோஷம் கிடையாதுங்க. இந்த காலசர்ப்ப தோஷத்தால் ஏற்படுற பாதிப்புகளை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில் நிறைய போராட்டங்கள், தடை, மன அழுத்தம், எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு தைரியம் இருக்காது, தன்னம்பிக்கை குறைவாக இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் செய்யலாமா செய்யக்கூடாதான்னு 1000 சிந்தனைகள், தயக்கங்கள், பதஷ்டம் இருக்கும். அடிக்கடி உடல்நல குறைவுகள் ஏற்படும். சுயமரியாதைக்காக போராடுவாங்க. நண்பர்களால் ஏமாற்றம், உறவினர்களால் ஏமாற்றம், கூட்டு தொழில் செஞ்சால் அதுலேயும் ஏமாற்றம், தொழிலில் முன்னேற்றம் இல்லாத நிலை, திடீர் பண இழப்புகள், ஏழ்மை, வறுமை, இது மாதிரியான நிறைய சங்கடங்களையும் தடைகளையுமே சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுதுங்க. இதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது தினமும் காலையில் ஓம் நம சிவாயா என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கலாம். முடிந்தால் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினச்சி அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் தர்ப்பணம் கொடுக்கறதுங்கிறது முடியாத சூழ்நிலையாக இருக்குது. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி, ஏழை எளியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம், உணவு வாங்கி கொடுக்கலாம், ஆடை மாதிரியான உதவிகள், துணிகள் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுடைய தேவைகளுக்கு ஏதாவது நம்மளால் முடிஞ்சதை செய்யலாம்.
பித்ருக்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் சனிக்கிழமைகளில் வரக்கூடிய குறிப்பாக நாகபஞ்சமி அன்னைக்கு நாக தெய்வங்களுக்கு பால் படைக்கலாங்க, பால் கொண்டு போய் கொடுக்கலாம். அதற்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் ஹனுமன் சாலிசா போன்ற ஸ்லோகங்களையும் கேட்பதன் மூலமாக இந்த கால சர்ப்ப தோஷத்தினால் ஏற்படக்கூடிய தீவினைகளுடைய தாக்கங்கள்லேருந்து நம்மளை பாதுகாக்க இந்த கால சர்ப்ப தோஷத்தை பொறுத்த வரைக்கும் இதை ஒரு அதிர்ஷ்டமான விஷயமாகவும் சொல்கிறாங்க. அதாவது ஜாதகர் தன்னுடைய தீய கர்ம பலனை அனுபவித்து முடித்தவனே தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை அடையத் தொடங்குவார் அப்படின்னும் குறிப்பிடப்படும். ஜாதகத்தில் ராகுவும் கேதுவும் ஒவ்வொரு பாவகத்திலையும் அமர்ந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாங்க. இதை பற்றிய மேலும் தகவலுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.